நான் சென்னை ஆதம்பாக்கத்துலேருந்து வரேன். என் பேர் இந்துமதி. நான் வந்து சில்வர் ஸ்பூனுக்காக பன்னீர் குணுக்கு நான் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சு காமிக்க போகிறேன். பன்னீர் குணுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: 50 கிராம் உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கடலப்பருப்பு 150 கிராம், அதையும் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். தோரம்பருப்பு 150 கிராம், அதையும் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். துருவிய பன்னீர் 1 கப், பூண்டு பற்கள் 6, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது 2, சிறிதளவு கருவேப்பிள்ளை, 4 நம்பர் காஞ்ச மிளகாய், உப்பு தேவையான அளவு, சிறிய துண்டு இஞ்சி நறுக்கியது. பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். இந்த 3 பருப்பையும் மிக்சியில் அரைக்கணும். அரைக்கும் பொழுது பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இது 3ஐயும் சேர்த்து அந்த பருப்போடு அரைச்சிக்கணும் மிக்சியில். இப்போ அரைச்ச மாவில் துருவிய பன்னீர் 1 கப், நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, சிறிதளவு கருவேப்பிலை இது 3த்தையுமே சேர்த்து உப்பு கலந்து நன்றாக பிசையணும். பன்னீர் குணுக்குக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெயை வந்து கடாயில் ஊற்றி சூடேற்றி குணுக்குகளாக போட்டால் பன்னீர் குணுக்கு தயார். அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து பொரிப்பதற்கு தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றணும். இதில் கடாயில் குணுக்குகளை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோம். நான் இப்போ பக்கோடா வடிவில் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ உருண்டையாக எப்படி போட்டு செய்யலான்றதை நான் காமிக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னை விட இன்னும் நீங்கள் சூப்பராக செய்யணும்.